இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடா இன்னுமே அரசியல் களத்துல யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சட்டமன்றத்துல தீர்மானங்கள் இயற்றி அது சட்டங்கள் ஆகிற வரைக்கும் அவர்கள் போராடி இருக்காங்க. முதலாக ஒரு அரசு ஷூ தந்துச்சுன்னா அது அம்மா அவருடைய அரசு தான். அந்த மடிக்கணினி லெனோவா அம்மாவுடைய படம் போட்ட அந்த லெனோவா தொடாத ஆளே கிடையாது. தாலிக்கு தங்கம் 4 தான் கொடுத்தாங்க அம்மா. இதெல்லாம் எம்ஜிஆருடைய வளர்ப்பு. இந்த அம்மா பெட்ரோல் இதுல பெண் போலீஸ் 2 பேர் இருப்பாங்க. அது இல்லாம ஆண்கள் போலீஸ் டிரைவர் அந்த மாதிரி ஒரு எஸ்ஐ அந்த மாதிரி இருப்பாங்க. இருக்கிற இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்ல சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, பெண்கள் பாதுகாப்பு கிடையாது. ஸ்டாலின் உள்ள வந்த உடனே 2வது நாளே எனக்கு தெரிய அம்மா உணவகத்துல அந்த போர்டுகளை உடைச்சதை எல்லாரும் கண்ணால பார்த்தோம். சும்மா ஒரு திட்டம் 1000 ரூபாய் எல்லாரையும் கூப்பிடா 2020 1000 ரூபாய் கொடுக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அதை தான் சொல்லியிருக்காங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இரும்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு ஈடா இன்னுமே அரசியல் களத்துல யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சாதனைகளை அவர்கள் புரிஞ்சிருக்காங்க. சட்டமன்றத்துல தீர்மானங்கள் இயற்றி அது சட்டங்கள் ஆகிற வரைக்கும் அவர்கள் போராடி இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு சாதனைகள் இருக்கு. அதை எங்களுக்காக குறிப்பிடுங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏறக்குறைய சர்வாதிகார ஆட்சி, சர்வாதிகார போக்கு, இது ரொம்ப கட்டுக்கோப்பான ஆட்சி அப்படின்னு அந்த ஆட்சிக்கே ஒரு தனி அந்தஸ்து, அதாவது தமிழக அரசாங்கங்கள் எத்தனையோ அரசாங்கங்கள் இருந்திருக்கு. ஓமந்தூரார் காலத்திலிருந்து அத்தனை அரசாங்கங்களில் ரொம்ப கட்டுக்கோப்பான ஆட்சி நடத்தின அரசாங்கம்ன்ற ஒரு பேர் வாங்கினது ஜெயலலிதா அவர்கள் தான். அதில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு எப்படின்னா, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ட்ரெண்டை நீங்கள் எடுத்து பேசும்பொழுது கூட இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை வருதுனாலே அந்த வார்த்தையினுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னன்னா எல்லாரும் சொல்கிறது என்ன, இந்த ஆட்சி இப்போ இருக்கிற இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, பெண்கள் பாதுகாப்பு கிடையாது, ரவுடிகள் தொல்லை, குண்டாக்களினுடைய தொல்லை, என்ன சொல்கிறது, கபலீகரம் பண்ணுறாங்க, திருட்டு நடக்குது. அதே நேரத்தில் பல வகையான இன்னல்களில் மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உச்சரிக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்னன்னா, இதுவே அம்மா ஆட்சியாக இருந்திருந்தா முட்டி தட்டியிருப்பாங்க, உள்ளே தட்டியிருப்பாங்க, வெளியில் வரவுடையமாக ஆக்கியிருப்பாங்க, அவங்கள இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதுலேயே நமக்கு தெரியுது அந்த வெயிட் என்னென்னா, அந்த அம்மாவுடைய அந்த இரும்பு கரம் எந்த அளவுக்கு வேலை பார்த்தது, மக்களை காப்பதில், குறிப்பாக பெண்களை காப்பதில் எந்த அளவுக்கு வேலை பார்த்ததுன்னு நமக்கு தெரியுது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 1967 அப்புறம் திமுக வந்ததுக்கப்புறம் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு தமிழ்நாடே இந்தியாவிலே ஒரு மிகை மாநிலமாக இருக்குது, பல விஷயங்கள்ல ரொம்ப மிகையாக இருக்குது, மிகையாக செயல்படுது அப்படின்னு திராவிட மாடல் ஆட்சி இல்லை திராவிடர்கள் வந்ததுக்கப்புறம் தான் மாறுது, தமிழ்நாடு இப்படி உருவானது, தமிழ்நாடு இப்படி மேன்மை பெற்றது அப்படின்னு சொல்லி அந்த மொத்த கிரெடிட்டும் திமுகவுக்கு போயிருது. அது தெரிஞ்சோ தெரியாமையோ நமக்குள்ள திராவிடம்னாலே ஏதோ திராவிடத்தினுடைய ஒற்றை குரலாக திமுகவை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே நம்மளை உணர வச்சுட்டு இருக்காங்க, ஏதோ அதிமுக அதில் பங்கே இல்லாத மாதிரி. ஆனால் நம்ம அதிமுக உருவான காலகட்டத்திலேருந்து கடந்த 54 ஆண்டு காலத்தில் 32 ஆண்டு காலம் அதிமுக இருந்திருக்கு. அப்போது இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு அதிகமாக மிகச்சிறப்பாக பங்காட்டு அதிமுக தான். நம்ம அதிலிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அதில் பண்ணும் பொழுது இப்போ அம்மா அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அம்மா ஒரு பொதுவாகவே அதாவது ஒரு குழந்தை உருவாவதிலிருந்து அந்த குழந்தை உருவாகி சாகுற வரைக்கும் திட்டம் அம்மா கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊரில் கிராமங்களில் பேசுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு ஒரு கரு உருவாயிருச்சுனாலே அந்த அம்மா, அதாவது அந்த தாயானவள் என்னன்னா போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் போயிட்டு அங்கே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு புக்கு தந்துடுவாங்க. உங்களை அங்கேருந்து ட்ராக் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 10 மாதத்துக்கும் ட்ராக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்து 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் ட்ராக் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா தான். இந்த திட்டம் நடைமுறையில் இருப்பது தமிழ்நாட்டில் மட்டுமே. அம்மா இருந்த வரைக்கும் அவங்க இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான். அதாவது நீங்கள் 2 வாரத்தில் நீங்கள் போட வேண்டிய ஊட்டச்சத்து ஊசியிலேருந்து எம்பிரியோவுக்கு தேவையான ஊட்டச்சத்து ஊசி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உணவு, மதருக்கு தேவையான உணவு, அதாவது அது இல்லாமல் வேறு ஏதாவது தடுப்பு ஊசி இருந்ததுன்னா, வேறு பென்ஷன், என்னென்ன ஷார்ட்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்து அந்த குரோத்தையும் வாட்ச் பண்ணி, அதே நேரத்தில் தாய் கரெக்டாக அதை நீங்கள் குழந்தை பெற்று எடுத்துட்டீங்களான்ற அளவுக்கு ட்ராக் பண்ணுற வரைக்கும் பார்க்குறாங்க. ஒருவேளை நீங்கள் போய் இதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் கூட,
நீங்க இந்த மாதிரி இங்க ஒரு பொண்ணு வந்து குழந்தை உண்டாயிருக்கு அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்றது, அந்த சுகாதார மையத்திலிருந்து இன்னைக்கு அலுவலர்கள் நேரம் வீட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ற போற அளவுக்கு அவ்வளோ கேர்ஃபுல்லா அதை வந்து இனிஷியலாவே அதை ரிஜிஸ்டர் பண்ண. இப்போ என்னன்னா அதை எப்படி மேண்டேட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்க அதை கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு பேரை பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் பண்ண அப்படின்ற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு பிறந்து போய் அந்த குழந்தைய நீங்க வேண்டாம் எங்கேயாவது விட்டு போயிட்டீங்கன்னா அதை அரசாங்கம் எடுத்து ஏத்து நடத்தும் அப்படின்னு சொல்ற அந்த திட்டத்தை உலகத்திலேயே முதல் முறை கொண்டு வந்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்போ ஏன்னா இப்போ உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வைங்களேன், ட்ராக் பண்ணிடலாம். அந்த குழந்தை அந்த அன்னைக்கு பிறந்திருக்கு, அந்த பிறந்த குழந்தை தான் காணும் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் ட்ராக் பண்ணி அப்படின்னு வரலாம். இது அந்த குழந்தைக்கும் சேஃப்டி, உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் வைஸாகவும் சரி, அதே நேரத்தில் கம்ப்ளீட் ஒரு ஹாலிஸ்டிக் ப்ரொடெக்ஷன் இது. இதை கொண்டு வந்தது அம்மா தான். அதே நேரத்தில் அந்த குழந்தை இப்போ ஒரு பிறந்து அதுக்கப்புறம் அது பள்ளிக்கு போகுது அப்படின்னா, பள்ளிக்கு முதலாக ஒரு அரசு ஷூ தந்துச்சுன்னா அது புரட்சி தலைவி அம்மா அவருடைய அரசு தான். அதே நேரத்தில் ஸ்கூலுக்கு தேவையான பேக்ஸு, முதல்ல காக்கி ட்ரௌசரு, காக்கி ஷர்ட்ஸு, இல்லை ஒயிட் ஷர்ட்ஸ் அண்ட் காக்கி ட்ரௌசர் தான் இருக்கும். அதை வந்து ஏறக்குறைய இன்னைக்கு வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு நிகரான தரமாக மாற்றி இன்னைக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒரு நடுநிலை ஸ்கூலுக்கு நடுநிலைப்பள்ளி, அரசு நடுநிலைப்பள்ளிக்குன்னா அதுக்கு ஒரு கலரு, அதே நேரத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளினா அதுக்கு ஒரு கலர்னு ப்ராப்பராக இன்னைக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூலில் இருக்கிற அந்த யூனிஃபார்மை கொண்டு வந்து அரசாங்கத்தில் கொண்டு வந்தது அம்மா தான். அதே நேரத்தில் ஸ்கூல் பேக்ஸ் கொடுத்தது அம்மா தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 10 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைன்றது வேற மாதிரி, அவங்களுக்கு ஒரு பஸ் பாஸ் கொடுத்து ஃப்ரீயாக பஸ்ஸில் போக வச்சதும் அம்மா தான். அதுக்கப்புறம் 11-12 வந்ததுன்னா அவங்க வந்து ஒரு சீக்கிரமா போகணும், அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, நல்ல நண்பர்களை பார்ப்பாங்க, அதே நேரத்தில் ஒரு டியூஷன் போவாங்க, ஒரு சீக்கிரமா பஸ்ஸில் அவங்க காத்து நின்று படிக்க போவேன்னா, ஏன்னா அவங்களுக்கு படிப்பு சும்மா ஜாஸ்தி. அதே நேரத்தில் அவங்களோட அச்சீவ்மெண்ட் அடுத்ததான் வந்து அவங்களோட எதிர்காலமே இருக்கு அந்த 10-12 தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு மிதிவண்டி கொடுத்ததாக இருக்கட்டும், அப்படியே அந்த திட்டங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி அதாவது இதுவா அதுவான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க 11 முடிக்கிறீங்க, 12 முடிக்கிறீங்கன்னா அவங்க 12 முடிக்கும் பொழுதே அடுத்து உங்களுக்கு வந்து காலேஜ், அதுக்கான அப்ளிகேஷன், கவுன்சிலிங், உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர், வேற ஏதாவது நீங்க தேர்வுகள் அட்டன் பண்ணா, நீட்டு அப்படி இல்லைன்னா ஐஐடிஜி இது போன்ற தேர்வுகள் அட்டன் பண்ணா உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இருக்கணும்னு சொல்லி மடிக்கணினி திட்டம்னு ஏறக்குறைய இந்தியாவினுடைய முன்னோடி திட்டமாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது வந்துச்சு. அப்போ இந்த மடிக்கணினி திட்டம் வரும்போது கூட இடையில உதயகுமார் ஐயா, முன்னாள் அமைச்சர் உதயகுமார் ஆர்பி உதயகுமார் சொல்றாரு, இது பண்ணவே முடியாதுமா, இது சாத்தியமே இல்லாதனால எந்த ஸ்டேட்டும் பண்ணாம இருக்காங்க, இது எதுக்கு நீங்க கமிட் பண்ணீங்கன்னு அதிகாரிகள் கேட்கறாங்க அம்மா கிட்ட. அப்ப கூட வழியே இல்லை அப்படின்னு கேட்கும்போது ஏதாவது ஒரு லோ குவாலிட்டியை கொடுக்கலாம் அப்படிங்கும்போது கூட குவாலிட்டியில காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, எனக்கு லினோவா தான் வேணும், ஹெச்பி ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது ஹெச்பியை விட லினோவா தரமா இருக்கு, ஹெச்பியை விட எனக்கு லினோவா தான் நான் ப்ரிஃபர் பண்றேன், லினோவா தான் வேணும்னு எல்காட் மூலியமாக ஆர்டர்ஸை புக் பண்ணி ஏறக்குறைய ஒரு இது வரைக்கும் ஆஸ் வி ஸ்பீக், அதாவது எடப்பாடியார் ஆட்சி இருக்கும் பொழுது ஒரு கேள்விக்குறி வைக்கப்பட்டது. என்னன்னா 2019 அப்புறம் நீங்க வந்து அம்மாவினுடைய திட்டமான மடிக்கணினி கொடுக்கவே இல்லையே, நிறுத்திட்டீங்களே, எந்த மாதிரியான அம்மாவுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லைன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, 2019 ஆர்டர் நாங்க போட்டோம், ஆனா சப்ளை கொடுக்கறதுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர்ஸ் இல்லை, ஏன்னா கொரோனா 2020 கொரோனா இருந்தது. ஸோ அதனால தான் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு லேப்டாப் கொடுத்துருக்கலாமே, இன்னைக்கு 5 வருஷம் ஏற்கனவே ஆட்சி பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த மடிக்கணினி திட்டத்தை தொடாத ஒரு 90s கிட்ஸ், அப்போ கரெக்டாக 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 12th முடிச்சுட்டு காலேஜ் முடிக்கிற டைம் அது. அந்த மடிக்கணினி லினோவா அம்மாவுடைய படம் போட்டு அந்த லினோவா தொடாத ஆளே கிடையாது. இன்னைக்கு படித்த ஒரு இன்ஜினியர் இன்னைக்கு வேலை பார்க்குற ஒருத்தன் நான் தொடரன்னு சொல்ல முடியாது. அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள அதாவது வர்க்க பிரிவோ, மத பிரிவோ, சமூக பிரிவோ எதையும் பார்க்காம எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க மடிக்கணினி திட்டம். அதை யாராலையும் மறக்க முடியாது. இப்படி அதாவது ஒரு படிப்பு அப்படின்ற விஷயத்துல அம்மா செய்த சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம். இதெல்லாம் வந்து பேர் போன சாதனைகள். இன்னும் பேர் போகாம, அதாவது சாதாரணமா இன்று ஊராட்சி வரையிலும் கிராம பஞ்சாயத்து வரையிலும் செய்த செயல்கள் வந்து எண்ணற்றவை. இதை அடிவிட்டு வந்த எடப்பாடியார் அவர்கள் வந்து ஒரு எம்பார்ட்மெண்ட், ஒரு எபிட்டோம் ஆஃப் திட்டம், அதாவது ஒரு சர்வீஸை கொண்டு வர்றாரு. என்னன்னா, நீங்க நீட்டு வரும்பொழுது நாங்கள் நீட்டை ஒழிச்சிருவோம், ரகசியம் வச்சிருக்கோம், அது இதுன்னு திமுக ஒரு சைடில் கள்ள வாக்கு மூலமா எல்லா வாக்குறுதியும் ரொம்ப கள்ளத்தனமாக, ரொம்ப எப்பவுமே அவங்க யூஸ்வலா பண்ற மாதிரி ஏமாத்துறாங்க. நாங்க ஒழிச்சிருவோம், எங்களுக்கு தெரியும், நீட்டு நாங்க வந்தாதான் ஒழிக்க முடியும், நாங்க வந்தாதான் பாசிச பாஜக நிறுத்த முடியும், அப்படி இப்படின்னு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடில் இவர் பாக்குறாரு, நீட்டு இந்தியாவிலிருந்து ஒழிக்கவே முடியாது, அதை இவரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. அதை சொல்றவங்க யாரு? நளினி சிதம்பரம் அவருடைய மனைவி, முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் அவருடைய மனைவியே சொல்றாங்க, அவங்க தான் வாதாடுறாங்க, நீட்டை ஒழிக்கவே முடியாதுன்றாங்க. அப்போ ஒழிக்க முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டவர் நீ என்னவும் பண்ணிட்டு போ, நான் என்ன பண்றேன் அப்படின்னு 7.5% உள்ளிட ஒதுக்கீடு வாங்கிட்டு அதை பன்வாரிலால் புரோஹித் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு என்ன சொல்றது, அதை ஒட்டி வரக்கூடிய ஆளுநர் அவர்கள் வந்து நான் கொடுக்க மாட்டேன்றார். அப்பவுமே இந்தியாவிலேயே முதன்முறையாக
நீட்டினுடைய உள்ளிட ஒதுக்கீட்டுக்காக தன்னுடைய தனிச்சட்டம், தன்னுடைய தனி பவரை பயன்படுத்தி அந்த 7% உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வராரு. 2019 2020 வரைக்கும் 6 பேர் தான் என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவர்கள் வந்து டாக்டர்ஸ் ஆகிறாங்க. 6, 11, 7, 4, 3. அதாவது தகுதி அடிப்படையில் அவங்களால முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு அறிவு கூர்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அதே நேரத்தில் அவங்களுக்கு பணபலமும் இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பேர் ஆகிட்டு இருந்தாங்க. அப்படியே 2020 அந்த திட்டம் 7% உள்ளிட ஒதுக்கீடு அந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் 435 பேர் ஆகிறாங்க. அதாவது சம்பேர் 0.3%லேருந்து 7.5%. இதுதான் வந்து ஒரு லீப்பு. இதுதான் வந்து திட்டங்கள் எல்லாம் முன்னோடின்னு சொல்லலாம். திட்டங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு ஹையஸ்ட் ஒரு எபிடம் ஆஃப் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அந்த அம்மாவை பார்த்தே வளர்ந்து வந்து எடப்பாடியார் அவர்கள் யதார்த்த தலைவராக இன்னைக்கு இருக்கிறாரு. அவர் பண்ணி கொடுத்தாரு. இது யாராலையும் மறுக்க முடியாது. இப்போ நீ யார், நீ என்ன, நீ நீட்ட ஒளி கொண்டு வா, நான் உள்ளிட ஒதுக்கீடு வச்சாச்சு, நீங்க 435 சீட்டு கண்டிப்பா நீ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு ஒதுக்கே ஆகணும். இது அக்கமடேட் பண்ண ஒரு காலேஜ் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொன்னு நீட்ட ஒழிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஏமாத்திட்டு தான். கண்டிப்பா சார். அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்துல கொண்டு வந்த திட்டங்களை எல்லாமே கிடப்புல போட்டு வச்சிருக்காங்க. தாலிக்கு தங்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த ஆட்சி 2021 ஐயா ஸ்டாலின் அவர்கள் உள்ள வந்த உடனே 2வது நாளே எனக்கு தெரிய அம்மா உணவகத்துல அந்த போர்டுகளை உடைச்சதை எல்லாரும் கண்ணால பார்த்தோம். நீங்க அம்மா உணவகம்ன்ற திட்டம் இன்னைக்கு வந்து குஜராத் மாடல், இன்னைக்கு டெல்லி மாடல், அப்படி இப்படிலாம். டெல்லி மாடல் வந்து ஏற்கனவே 1960களே ஃபேமஸ். குஜராத் மாடல் அப்படிங்கும்போது இப்போ இந்த 2000, 2010, 2014 ரொம்ப ஃபேமஸா மோடி அவர்களால் ஆனது. அந்த டெல்லியும் அந்த குஜராத்தும் இன்னைக்கு அம்மா உணவகத்தை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவங்க மாநிலங்கள்ல இன்னைக்கு உணவகங்கள் போடுறாங்கன்னா அப்ப அந்த அம்மா உணவகத்துடைய வீழ்ச்சி நீங்க பார்க்கணும். அந்த அம்மா உணவு ஏறக்குறைய ஒரு சர்வே சொல்லுது, இது வரைக்கும் 6.5 கோடி இட்லிகளை விநியோகம் பண்ணியிருக்காங்க ₹1. அதே மாதிரி 2.5 கோடி 2.25 கோடி சப்பாத்திகளை விநியோகம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5500 டன் அரிசி, அதாவது தயிர் சாதம், இந்த சாம்பார் சாதம், இந்த மாதிரி ₹1, ₹3, ₹5 கிட்டத்தட்ட 5500 டன் விநியோகம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே அம்மா உணவகத்தின் மூலமா வந்தது. இந்த அம்மா உணவகத்தை 2 நாள்ல வந்து ஆட்சிக்கு வந்த 2 நாள்ல உடைக்கிறானுங்க. அதிமுக காரங்க கூட கோவப்படல. ஏன்னா அதிமுக தெரியும் அம்மாவினுடைய ஒவ்வொரு திட்டங்களையும் மழுங்கடித்து வாழ்ந்தவன் தான் திமுக காரன். அதிமுக தெரியும். மக்கள் கொந்தளிச்சாங்க, பொதுமக்கள் கொந்தளிச்சு அங்கங்க போர்டை உடைக்கும் போது இவங்க போய் சண்டை போட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம். இப்பயுமே வந்து ஏறக்குறைய 500 அம்மா உணவகங்கள் சென்னையில் இருக்கு. இப்போ ஒழுங்கா இயங்கிட்டு இருக்குது 111 அம்மா உணவகங்கள் தான் ஒழுங்கா இயங்கிட்டு இருக்கு. அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது 50 பேர் கூட சாப்பிட முடியாதான். ஒரு டைம்ல அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு அம்மா உணவகத்துல 500 பேர் சாப்பிடுவாங்களாம். இப்ப 50 பேர் கூட சாப்பிட முடியாத அளவுக்கு பேருக்கு திறந்து வைக்கணும்னு வச்சிருக்காங்களாம். அதை நீங்க என்னதான் பண்ணு, அம்மா உணவு அதை எவனால அழிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு திட்டம் திமுக அதாவது பிறந்த வருடம் 1949 1967 ஆட்சியில் வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மா உணவு மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான மக்கள் விரும்பக்கூடிய ஜனரஞ்சகமான ஒரு திட்டம் திமுக இருக்குன்னா இல்லை மேம். அப்படித்தான் அம்மா அந்த அம்மா உணவை அழிக்க பார்த்தாங்க. தாலிக்கு தங்கம் 4 தான் கொடுத்தாங்க அம்மா. முதல்ல அதாவது தாயாக நான் அவனுக்கு செயல்படுறேன். இன்னைக்கு தாலின்றது எங்க என்னவா இருந்தாலும் வந்து அது வந்து அந்த அம்மா அந்த கணவன் இது வந்து ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பத்தின் மூத்தவளாக அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து தாயாக நின்று செயல்பட்டது. அந்த தாலிக்கு தங்க 4 கிராம் கொடுத்தாங்க முதல்ல. அது இல்ல கம்மியா இருக்குது, நல்லா இல்லை, பாக்குறதுக்கு நல்லா இல்லை. எப்படி நீங்க யோசிங்க, எதுக்குமே ஒரு அரசாங்கம் ஒரு மத்திய ஒரு என்ன சொல்றது ஒரு மாநில அரசாங்கம் ஒரு முதலமைச்சர் வந்து தாலி பாக்குறதுக்கு நல்லா இல்லையே, இன்னும் நல்லா பண்ணி கொடுக்கணும்னு ஏன் நினைக்கணும்? கொடுத்துட்டல, இதை வச்சு நீ இதான் இது பண்ணி என்னை அடுத்தது சிஎம் ஆக்குறது வழியே பாரு அப்படின்னு தானே இருப்பாங்க. நம்ம அதை பார்த்துட்டு ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு, நல்லா இல்லைன்றாங்களாம். நீங்க இது அப்படியே பதிவு பண்றாரு. யாரு தெரியுமா? இப்ப தாவேக்காக போறாரு தெரியுமா, செங்கோட்டையன்னு அவர் பதிவு பண்றாரு. அம்மா அவர்களை பார்த்துட்டு இது வெயிட்டாவே இல்லை, நல்லாவே இல்லை, இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்ப அதிகாரிகள் சொல்றாங்கன்னா இந்த தங்கம் போதாதுமா, இன்னும் நிறைய வேணும்னே அப்ப 8 கிராம் 1 சவரனா கொடு அப்படின்னு செயினோட கொடுன்றாங்களாம். நீ சும்மா கொடுக்காத, செயின் வாங்குறதுக்கு எதுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படணும், செயினோட இதெல்லாம் வந்து எம்ஜிஆருடைய வளர்ப்பு. எம்ஜிஆர் போகும்போது அப்படியே மக்கள் சாரையாக வரும்பொழுது செருப்பு இல்லாமல் நடப்பாங்க. அதனால ஃப்ரீயா செருப்பு கொடு அப்படின்னாராம். நீ மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து நீ கொடுக்கணும். சும்மா ஒரு திட்டம் 1000 ரூபாய் எல்லாரையும் கூப்பிடா 2020 1000 ரூபாய் கொடுக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன் அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. வேற ஒரு திட்டம்னு இருக்கா அந்த ஆட்சியில்? ஒரு திட்டம் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்கள் வேணுன்ற மாதிரி இருக்கா? 1000 ரூபாய் கொடுக்க 1000 அது 2021 சொல்லி 2023 கடைசியில் கொடுக்குறாங்க. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாரும் கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க மக்களுடைய கஷ்டங்களை பார்த்து திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அப்படித்தான் தாலிக்கு தங்கம் திட்டம், இன்னும் பல அதிமுக திட்டங்கள் கிடப்பில் போயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ற பாருங்க, மத்திய அரசினுடைய மிக முக்கியமான நிர்வாகம் என்னன்னா ஐஆர்சிடிசி, ஒரு ரயில்வேலயே நீங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் 15 ரூபாய்க்கு தாங்க முடியும். ஆனா அம்மா வாட்டர் பாட்டில் 10 ரூபாய் வாங்கினீங்க, இன்னைக்கு எங்கேயாவது கிடைக்குதா?
இது 20 ரூபாய்க்கு நீங்க மினரல் வாட்டர் பாட்டில் பிரைவேட்ல கொடுக்குறான். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டே 15 ரூபாய்க்கு தான் கொடுக்குறான். ஆனா அம்மா அவர்கள் வந்து 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு எங்கேயுமே கிடையாது. அம்மா சிமெண்ட் 800 ரூபா ஒரு மூட்டை சிமெண்ட் போயிட்டு இருந்தது, 190 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 190 ரூபாய் இருக்கு, 800 ரூபாய் இருக்கு. எத்தனை வீடு கட்டலாம், அதாவது இல்லாதப்பட்டவங்க எத்தனை ரூம் வச்சு வீடு கட்டலாம், இல்ல முடிஞ்ச அளவுக்கு அவங்க வசதி ஏற்ப கட்டலாம். இன்னைக்கு அம்மா சிமெண்ட்னே ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு சில திட்டங்களை இல்லாம ஆக்கிறாங்க, ஒரு சில திட்டங்களை அந்த பேரையாவது எடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றாங்க, மகளிருக்காக மகளிரினுடைய நலனுக்காகவே வாழ்ந்தவர்கள் அம்மா அவர்கள். அது எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. மகளிர் தான் முக்கியம். உலகத்திலேயே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தது அம்மா, குறிப்பா இந்தியாவில் அம்மா. அப்போ அம்மா அவர்கள் வந்து அம்மா பெட்ரோல்னு ஒன்று பெண்களுக்காகவே இயங்கணும். குறிப்பாக பெண்கள் எங்க அதிகமா நைட்டு நேரத்துல இப்போ ஒரு ஐடி கம்பெனி, ஒரு ஓஎம்ஆர்ல ஈஸியால அங்கங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல இந்த பெட்ரோல் இருக்கும். இந்த அம்மா பெட்ரோல் இதுல வந்து பெண் போலீஸ் 2 பேர் இருப்பாங்க, அது இல்லாம ஆண்கள் போலீஸ் டிரைவர் அந்த மாதிரி ஒரு எஸ்ஐ அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த பெட்ரோலை கொண்டு வந்து இப்ப இதை இவங்க மாத்தி பிங்க் பெட்ரோல் மாத்திட்டாங்க. இவங்க அந்த பிங்க்னு ரோஸ்ன்னு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ன உனக்குன்னு ஒரு திட்டம் கிடையாது. அம்மா கொண்டு வந்த திட்டத்துல அம்மா பேரை போ, ஆனா மக்களுக்கு தெரியாம இல்லை. இதான் யாரு கொண்டு வந்தாலும் மக்களுக்கு தெரியுமில்ல. பெண்களுக்கு ஸ்கூட்டி எப்படின்னா அம்மா கொண்டு வராங்க. என்னன்னா பெண்கள் வேலைக்கு போற பெண்கள் போயிட்டு வரது கஷ்டப்படுறாங்க. அப்போ என்ன, அவங்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்போம். ஸ்கூட்டி சும்மா ஃபுல்லா கொடுத்துட முடியாது, அப்போ மானியம் கொடுங்க. என்ன 10 வரைக்கும் படிச்ச பெண்கள் வந்து ஸ்கூட்டி கேட்டாங்கன்னா 25,000 ரூபாய் மானியம். அதே மாதிரி பிஇ படிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிஇ படிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு 50,000 ரூபாய் மானியம். மானியத்தில் அவங்க ஸ்கூட்டி என்ன வந்துட போகுது, 80,000, 90,000, 1 லட்ச ரூபா வந்துட போகுது. அப்பெல்லாம் அவ்வளவுதான், 70,000 தான். அப்ப அதில் 50,000 அரசே கொடுத்துட்டா 25,000 கொடுத்து எல்லாரும் ஸ்கூட்டியில எத்தனை வேலைக்கு போற பெண்களுக்கு நல்லா இருந்துடும். அதே மாதிரி தாய்மார்கள் பாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு தாய் வந்து வீட்டில் இருக்கிறா, அவ சமையல் பண்ணும்போது வைக்கும்போது மிக்சி கிரைண்டர் இதே தான். இதுல ஏதாவது பழுதாகி அதுக்கு பழுது பார்க்கணும், அதனால புருஷன் கூட சண்டை வந்து புதுசு வாங்கன்னு போய் நின்று இதெல்லாம் நடக்கிற ஒரு சகஜமான இதை தெரிஞ்சுக்கிட்டு அம்மா என்ன சொல்றாங்க, ஃப்ரீயா மிக்சி வச்சுக்கோ, ஃப்ரீயா கிரைண்டர் வச்சுக்கோ, ஃபேன் இல்லையா, ஃபேனு வைக்கிறதுக்கு கூரை இல்லாம இருப்பாங்க இல்லையா. யோசிங்க, நீங்க இப்ப என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம வீட்டுல நம்ம கூரை வச்சிருக்கோம், அதாவது மேத்தளம் இருக்கு, இது மாதிரி கூரை இருக்கிறவங்க அதுல ஷீட்டு போட்டுருக்கனால மேல ஃபேன் போட முடியாது. அப்போ உனக்கு இந்த வச்சுக்கோ, கீழே இருக்கிற மாதிரி ஃபேன். இப்படி பார்த்து தேடி கொடுத்தவங்க. சும்மா ஒரு பேருக்கு நானும் திட்டத்தை கொடுக்குறேன்னு எதையோ ஒரு திட்டம், அது எனக்கு என்னன்னு தெரியாது, உனக்கு என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு திட்டம், ஒரு கணக்குக்காக திட்டம் எழுதுறவங்க அம்மா கிடையாது. இந்த மாதிரி அம்மாவினுடைய பெண்களுக்கான செயல்களை சொல்லிக்கிட்டே போலாங்க. இப்படி அம்மாவினுடைய செயல் திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. இலவச அரிசி திட்டம். அதே மாதிரி இந்தியாவிலே ஒரு குடும்ப அட்டைக்கு 20 கிலோ அரிசி கொடுத்தது அம்மா அவர்கள் தான். 20 கிலோ அரிசியில ஏறக்குறைய 15 பேர் சாப்பிடலாம். இது ஒரு குடும்பத்துக்கு, அதாவது அவங்க தேவைக்கும் அதிகமான அரிசியை கொடுத்து, அதாவது நீ கொஞ்சம் ஏதோ பேருக்கு கொடுத்தன்னு இல்லாம தேவைக்கும் அதிகமான அரிசியை கொடுத்தது அம்மா அவருடைய ஆட்சியை தான் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து காப்பீடு, கலைஞர் காப்பீடு திட்டம் கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆனா அதுல நிறைய ஃபிளாஸ் இருந்தது. பேருக்கு திட்டம் கொண்டு வரதான் திமுக, அதுல நிறைய ஃபிளாஸ் இருந்தது. ஐடென்டிஃபை பண்ணி 1900 அதாவது ட்ரீட்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வந்து 1 லட்ச ரூபாய இஃப் ரெக்வயர்டு 2 லட்ச ரூபா வரைக்கும் ஆக்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டத்தை வந்து அம்மா காப்பீட்டு திட்டம் அவங்க மாத்திக்கலாம். இவங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா காப்பீட்டு திட்டம் மாத்தாம அவங்க தமிழக முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்துக்கு கொண்டு வந்து அதே நேரத்தில் அதுக்கு யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து மானியம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது திட்டங்களை கொண்டு வந்தது தான். அதே மாதிரி சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் நான் தான் திமுக இன்னைக்கு சிறுபான்மையினர்ல வச்சு சுரண்டது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சேப்பாக்கம் 1000 விளக்கு ட்ரிப்ளிகன் இதை சுற்றி தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இஸ்லாமிய ரோட்டுகளை எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நம்ம வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு மனக்கணக்கு தான். அவங்க இஸ்லாமியர்கள் நாங்கள் தானே இருக்கோம், எங்களை விட்டு அவங்களுக்கு யாருன்ற மாதிரி அன்னைக்கு கூட ஐயா பரமசிவன் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவாப்புல, வேடசந்தூருடைய முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவன் அவர்கள் சொல்லும் பொழுது, நாங்கெல்லாம் மாமா மச்சானா பழகின ஒரு மாமா தான் கூப்பிடுவேன் ஒரு முஸ்லீம். இதெல்லாம் எங்க அப்பா அம்மா எங்களை சொல்லி வளர்த்தாங்களே. அப்படிப்பட்ட முஸ்லீம் சகோதரர் வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பிரியாணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அதுல எவ்வளவு வாதம் இருந்ததுன்னா ஒரு பிரியாணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க பாஜக கூட போய் சேர்ந்துட்டோம். அதனால இவங்க பாஜக, இவங்க வந்து முஸ்லீம், அதிமுக பாஜகவுக்கு தான் ஆதரவு, அதிமுக இந்துக்களுக்கு தான் ஆதரவு, அவங்க முஸ்லீம்களுக்கு எதிரி போல சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாஜக கூட 1999 கூட்டணி போய் ஏறக்குறைய பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் கூட்டணி போய், அதே மாதிரி குஜராத் கலவரம் நடக்கும்போதும் கூட்டணியில் இருந்தது திமுக. அதெல்லாம் மறந்து முதல்ல வந்து கூட்டணி வைத்தது அதிமுக. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனா அதிமுக சொல்லலை. ஏன்னா நீ தானே சொல்ற நான் கூட்டணியே வைக்கல, நீ அதிமுக பாஜக கூட, அதாவது பாசிச பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு அதிமுக எங்கேயும் சொல்லலையே, நீ தானே சொல்ற. அப்ப நீ வச்சிருக்க கூடாது இல்ல.
நாங்க அதிமுக வச்சதை மறுக்கவே இல்லை. நீங்க நாங்க வச்சிருக்கோம், நாங்க ஏத்துக்கிறோம், இன்னைக்கு நாங்க கூட்டணியில் இருக்கோம். ஆனா நீ ஏதோ கூட்டணியே வைக்க கூடாது, கூட்டணி வைக்கிறதே தப்பு, பாஜக உள்ளே வரக்கூடாது மாதிரி ஏதோ இதுவரை நடக்காத மாதிரி பேசுறிய. நீ தானே முக்கியமான நேரத்தில் கூட்டணியில் இருந்த சார். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நான் முதல்ல பண்ண மிகப்பெரிய தவறு பாஜகவோட கூட்டணி வச்சது, இனிமேலும் அந்த தவறை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்போ இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது தேவையை பொறுத்து தான், இப்போ தேவையை பொறுத்து தான் அரசியல். இப்போ அந்த காலச்சூழல்ல அன்னைக்கு அம்மா சொன்னது உண்மை. அன்னைக்கு இதே மாதிரி தவறுன்னு சொல்லி சொன்ன விஷயத்த மறுபடியும் அதே தவற செய்யும் போது மக்களிடம் அதையே தான் திருப்பி உங்கள்கிட்ட வைக்கிறேன். இதே கலைஞர் அவர்கள் என்று என்ன சொன்னார்? RSS ஒரு மதவாத இயக்கமே கிடையாது, ஒரு சமூக கோட்பாட்டை சார்ந்த ஒரு இயக்கம், சமூக நல்லெண்ணத்துக்காக பாடுபடுகின்ற இயக்கம் சொன்னார். மோடி மிக மிக நல்லவர்ன்றார். மோடியை போன்ற திறமையானவர் கிடையவே கிடையாதுன்றார். ரைட் பார்ட்டி இன் ராங், சாரி ரைட் மேன் இன் ராங் பார்ட்டின்னு சொன்னார் அடல் பிஹாரி வாஜ்பாய். அப்ப அன்னைக்கு அதை சொன்ன கருணாநிதி இன்னைக்கு எதுக்கு மாத்தி பேசுறாங்க? அன்றைய தேவை இன்னைக்கு இருந்தது. யாரு பாஜக கூட கூட்டணி வைக்கணும் தேவை இருக்கும்போது இன்னைக்கு பாஜக உங்களுக்கு நல்லா இருந்து இன்னைக்கு நல்லா இல்லை இல்லையா? அதனால அரசியல் காலச்சூழல் மாறும், தலைவர்களை பொறுத்து கட்சியினுடைய கட்டுப்பாடு மாறும், கட்சியினுடைய செயல்பாடு மாறும். அன்னைக்கு வேற ஸ்டாண்டு, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அதான் எடப்பாடி அவர்கள் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. நான் இந்த ஆட்சி என்னுடைய ஆட்சி, என்னுடைய கட்சி கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு தோல் கொடுத்தது பாஜக அப்படின்னு எனக்கு எடப்பாடியார் சொல்றாரா? அப்ப அவருக்கு தோல் கொடுத்தது யாரு? அம்மா சொன்னாங்க, அவர் மறுக்கலையே. இல்லையா அம்மா அப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லலையே, இல்ல நானும் சொல்ல போறதுலே. அம்மா சொன்னது உண்மை, 100க்கு 100 உண்மையாக இருந்தாலும் அது அந்த காலச்சூழல். இந்த காலச்சூழல இன்னைக்கு அதிமுக உடையாம இப்பயும் அதிமுக கூட நாங்களும் நிக்கிறவங்க கூட நிக்கிறாங்கல்ல. அப்ப அதைத்தான் நம்ம பார்க்கணும். அதுதான் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா இந்த கூட்டணி இந்த தடவை வெற்றி கூட்டணியாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்க போய் தான் அந்த கூட்டணி உருவாக்கியிருக்காங்க. இப்போ 2024 அரசியல் கூட்டணி இல்லையே. சோ கூட்டணின்றது தார்மீக அடிப்படையில் இருக்கணும், கொள்கை கோட்பாட்டு அடிப்படையில் இருக்கணும், அதே நேரத்தில் அரசியல் அடிப்படையில் இருக்கணும். நீங்க பவர் பாலிடிக்ஸ், லோக்கல் பாலிடிக்ஸ் இல்ல, கொள்கை கோட்பாடு அடிப்படையில இருக்கணும்னு சொல்றீங்க. கொள்கை கோட்பாடு அடிப்படையில தான் இருக்குதா? இப்போ இல்ல, அதுலயும் இருக்கணும். நான் என்ன சொல்றேன்னா அதுல இல்லைன்னாலுமே அரசியலுக்காக நீங்க கூட்டணி தேவைப்படுது இல்லை. அரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் திமுக வைக்காத கூட்டணி என்ன இருக்கு சொல்லுங்க? காங்கிரஸ் கூட வைப்பாங்க. காங்கிரஸ்ல இருந்து உடஞ்சு வந்த தமாக கூட கூட்டணி வைக்கலையா? தமிழக காங்கிரஸ் ஐயா அபுபடாவோட காங்கிரஸ்ல கூட்டணி வைக்கல. இப்படி அவங்க கூட்டணி வைக்காத இடம் எங்க இருக்கு? வைகோ அந்த திமுகவே உடைச்சிட்டு ஸ்டாலினே வேண்டான்னு வந்தவர். அந்த வைகோ மறுபடியும் போய் திமுக கூட கூட்டணி வைக்கல. திமுக வைகோ ஏத்துக்கலையா? அதே நேரத்தில் காங்கிரஸ் இங்க கூட்டணி, அதாவது காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது யோசிக்கவே மாட்டேன்னு பேசினவர் ஐயா திருமாவளவன் அவர்கள். இப்ப எந்த கூட்டணியில் இருக்காரு? இங்க நீங்க கொள்கை கோட்பாடுன்றது ஒரு புறம் இருந்தாலும் அதை தாண்டி நமக்கு அரசியலுக்காகவும் ஓட்டுக்காகவும் வாக்குக்காகவும் நம்ம கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலும் அது நல்லதுதான், இப்படி எடுத்துக்கிட்டாலும் தேவைதான். தேவையை பொறுத்து கூட்டணிகள் மாறும். அதனால இந்த ஒரு காரணத்துக்கு நான் குறிப்பா இதை எதுல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, அதாவது இங்கு முஸ்லீம்களுக்கு நீங்க சப்போர்ட் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்களே, இந்த 2021 ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி தெரியுமா இருந்தாரு? ரொம்ப நீண்ட காலமாக இஸ்லாமிய சகோதரர்கள் ஜெயிலில் இருக்காங்க, அவங்க எல்லாம் சிறைவசப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி இந்த ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் வெளியில கொண்டு வரேன், அதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கும். இதை நான் 2022 எண்டுக்குள்ள செஞ்சு முடிப்பேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நம்ம 2025 உட்காந்துருக்கோம், ஒருத்த வெளியில வரல. அதே மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு, நீங்களும் நானும் ஒரு முருக சிலை எடுத்துக்கொண்டு போய் இன்னைக்கு அதை மெரினா பீச்ல வச்சு வழிபட முடியும், ஒரு விநாயகர் சிலையை கொண்டு போய் மெரினா பீச்ல கரைக்க முடியும். ஆனா ஒரு 4 இஸ்லாமிய சகோதரர்கள் சேர்ந்து இன்னைக்கு மெரினா பீச்ல போய் துவா செய்ய முடியாது. அந்த துவா செய்ய முடியாதுன்ற அந்த கட்டுப்பாடு இன்றைய ஸ்டாலின் அரசாங்கம், இன்றைய திமுக அரசாங்கத்தில் இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. இப்படியான கட்டுப்பாடுகளின் மத்தியில தான் இந்த இஸ்லாமிய சமூகம் இஸ்லாமிய சகோதரர்கள் இங்க இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நோன்பு கஞ்சி கொடுத்தது அம்மாவுடைய ஆட்சி. நோன்பு கஞ்சி, அதாவது கிட்டத்தட்ட 4900 மெட்ரிக் டன் அளவு அரிசியை கஞ்சியா மாத்தி இலவசமாக நோன்பு கஞ்சி கொடுக்குறாங்க. இதுதான் சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தை தான் அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இன்றைய எடப்பாடியார் என்னுடைய தலைமையில இயங்கி கொண்ட அதிமுக வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இது இஸ்லாமிய சமூகத்துக்கு புரியல. மாறாக பாஜக கூட கூட்டணி வைக்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு நம்மளை ஒதுக்கி வைக்கிறாங்க. இந்த திமுக தான் பாஜக கூட கூட்டணி வச்சு உள்ள கொண்டு வலுப்படுத்துற. இன்னொன்னு சொல்றேன், அதிமுக கூட்டணி வச்சது, ஆனா பாஜக வலுப்படுத்தியது கருணாநிதி. அதை ஏற்றுக்கிறீங்க நீங்க? அப்ப இதெல்லாம் இஸ்லாமிய சமூகத்தினருக்கு புரியணும். ரைட்டு.
இப்போ நிறைய திட்டங்களை பார்த்துட்டோம். இப்போ வேளாண் திட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வேளாண் திட்டங்கள் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு விமர்சகராக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்குரிய பொன்மனச்செல்வி எம்ஜிஆர் அவர்களை தாண்டி எனக்குரிய பொன்மனச்செல்வி ஜெயலலிதா அவர்களை தாண்டி எடப்பாடியார் வந்து விவசாயிகளுக்காக இவங்க 2 பேரையும் மிஞ்சிய பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். அதாவது பயிர்க்கடன் திட்டம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் இருந்ததே கிடையாது. அந்த பயிர்க்கடன் திட்டத்தை முதலாக கொண்டு வந்து நீங்கள் பயிரை விளைய வைக்கிறதுக்கும் ஒரு கடன், அந்த பயிருக்கு காப்பீடும் பண்ணி கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள். அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெல்டா மாவட்டம் வந்து பாதுகாக்கப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றியது ஐயா எடப்பாடியார் அவர்கள். இன்னைக்கும் வந்து ஒரு இப்போ ரீசெண்டாக வந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 லட்சம் ஏக்கர் பயிர் வந்து 1 லட்சம் ஏக்கரில் உள்ள பயிர் வந்து அழிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேலே இவங்க கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷனே இருக்குது. அதாவது இப்போ ஆளுகின்ற ஸ்டாலின் அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு 500 கோடி அளவுக்கு காம்பன்சேஷனே கொடுக்க வேண்டியிருக்கு. இதை வந்து முதல் ஆளாக சென்று கொடுத்தது யாருன்னா எடப்பாடியார் அவர்கள் தான். இப்படி எடப்பாடியார் அவர்கள் செய்த திட்டங்கள் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம்ன்றது ஏறக்குறைய அம்மா ஆட்சியிலே வந்துருச்சு. அதை முழுமையாக, அதாவது எல்லா விவசாயிகளுக்கும், எல்லா ஊருக்கும், இங்கே உள்ள ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் விவசாயத்தினுடைய மின்சாரத்தை ஃப்ரீயாக கொடுத்தவர் எடப்பாடியார் அவர்கள் தான். அதே மாதிரி குடிமராமத்து பணிகள், குடிமராமத்து நாயகன் அப்படின்னு ஒரு சொல்கிறோம்னா, ஏறக்குறைய 1.5 லட்சம் ஏரிகள், ஊருணிகள், அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கால்வாய்கள், அதே நேரத்தில் தெப்ப குளங்கள், அது கட்டியிருக்கும் குளங்கள் எல்லாத்தையும் இது 1.5 லட்சம் நீர்நிலைகளுக்கு மேலே அதை சுத்தப்படுத்துறது இல்லாமல் அதாவது ஒழுங்குபடுத்தி அதனுடைய ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதை கேப்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மதுரையில் திருப்பரங்குன்றம் எவ்வளோ பெரிய பர்னிங் இஷ்யூ இருக்குல்ல, அந்த மதுரை திருப்பரங்குன்றத்திலே ஒரு குளத்தை மூடி அதை வந்து ஒரு பிரைவேட் ரியல் எஸ்டேட்காரன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இது போன்ற ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் அதை கிளியர் பண்ணி ப்ராப்பராக இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு நீர்நிலைகள் இருந்தால்தான் இந்த விவசாயிகளால் வாழ முடியுன்றதை அறிந்து செயல்பட்டவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006க்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் ஒரு டேர்ம் தெரியும், தண்ணிலாரில் அடிபட்டு சித்ராரா அப்படிம்பாங்க. இங்கே சென்னை முழுக்க தண்ணிலாரின்னு இருக்காது தெருவே. சென்னையே தண்ணி லாரியை நம்பிதான் வாழ்ந்தது, அது நமக்கு தெரியும். இது 2006 ஐயா கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. அதை வந்து இல்லாமல் ஆக்கணும்னு 2011 வந்த அம்மா அவர்கள் வந்து ஒன்றும் இல்லை, வீராணத்தை என்ன பண்ணியாது, அது கிடப்பில் கிடந்த திட்டம். வீராணன்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது, ரொம்ப கஷ்டம், அது பண்ண முடியாது. அதை இடையில ஆரம்பிச்சாங்க, நிறுத்தினாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அதை முழுமையாக பண்ணி முடிச்சு இன்னைக்கு சென்னை வந்து இத்தனை ஆண்டுகள் உயிரோட வாழுது அப்படின்னா அதற்கு காரணம் வீராணம் தான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கப்புறம் வந்து ஏரிகள் ரொம்ப நாளாவே இருக்கு. அந்த வீராணம் எப்படி செயல்பட்டதோ, அந்த வீராணத்தினுடைய திட்ட நகலை அந்த காப்பி எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரி, வேளச்சேரி ஏரி, எல்லா ஏரிகளையும் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியது வீராணம் தான். அதை கொண்டு வந்த அம்மா அவர்கள் தான். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 90s கிட்ஸ், குறிப்பாக 2K கிட்ஸ் கூட தெரிஞ்சிருக்கோம், நம்ம வீட்டு வாசல்ல மழைநீர் சேகரிப்பை நம்ம பண்ணோம். இந்த திட்டம் இந்தியாவில் எங்கும் கிடையாது. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து ஏற்கனவே மேண்டேட் ஆக்கினாங்க. எப்படின்னா, நீ வீட்டு வாசல்ல இருந்தே ஆகணும் அப்படின்னா, இல்லைன்னா ரேஷன் கார்டுக்கு பொருள் கிடையாதுன்னாங்க. ஏதுக்கு நீ யோசிங்க. நீங்க அதாவது ஒரு மிகப்பெரிய வறட்சி தமிழ்நாட்டுக்குள்ள எப்ப கலைஞருடைய பீரியட்ல, அப்ப வறட்சி இருக்கும்போது அந்த வறட்சியிலிருந்து மக்களை மீட்கணும் அப்படின்னா, சும்மா தண்ணியை கொடுத்த ஒரு லாரியில் ஏறி தண்ணி அனுப்புனா அன்னைக்கு குடிச்சுக்கிறீங்க. ஆனா பேரணும், கொள்ளு பேரணும், எள்ளு பேரணும் எப்படி குடிக்க முடியும்? அப்போ நீர் ஆதாரம்ன்றது உருவாகணும். நீர்னு ஒரு சோர்ஸ், அந்த சோர்ஸை உருவாக்கணுன்ற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறவங்களாம் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டு வர முடியும். அதனாலதான் அன்னைக்கு மழைநீர் சேகரிப்புன்றதை கொண்டு வந்து எல்லார் வீடுகளையும் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு அதை வந்து செக் பண்ணிட்டு போனாங்க. இது போன்ற இந்த திட்டங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு மீனவர் வீட்டு வசதி திட்டம், வீட்டு வசதி திட்டத்தில் ஒன்றும் இல்லை, ஏறக்குறைய 2.5 லட்சம் மீனவர்களுக்கு வீடு கொடுத்தது அம்மா அவருடைய அரசாங்கம். அதே நேரத்தில் எடப்பாடியார் அவருடைய அரசாங்கம் 1 லட்சம் பேருக்கு தான் அம்மாவது கொடுத்தாங்க. மீதி இருக்கிற எல்லாருக்கும் எடப்பாடியார் அவர்கள் தான் கொடுத்தாரு. பொதுவாக இப்போ ஆளுகின்ற அரசாங்கம், குறிப்பாக திமுக அரசாங்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் படங்களில் கூட நிறைய பார்க்குறீங்க, அதாவது வட சென்னை சார்ந்த படங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, அதை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வேற இடத்துக்கு போக சொல்லிடுவாங்க. இவங்க அதை இடிச்சு போடுவாங்க. அதான் பார்த்துருப்போம். அவங்களுக்கு முதலாக சரி அவங்கள மாற்றி வைக்கும்போது அவங்களுக்கு வீடு கொடுக்கணும்னு, குறிப்பாக அந்த மீனவ சமுதாயம் வந்து ஃபுல்லாக கடலில் தான் இருப்பாங்க, கடந்த கடல் கரையில் தான் இருப்பாங்க. அதனால அது ஆக்கிரமிப்பு ஒன்றுன்றது ஏற்றுக்கிறோம். ரெண்டாவது, அவங்களுக்கு வீடு அது அந்த இடத்துலயே அவங்க இருந்தாலுமே அந்த வரக்கூடிய புயலினாலும் மழையினாலும் அதிக காற்றினாலும் அது வந்து எப்பயுமே பழுதடைஞ்சு எப்பவும் கஷ்டப்படுறாங்க. அப்படின்றதுனால அது அவங்களுக்கு நேரடி தேவையில்லையோ, நீ ஒரு மீனவன், நீ வந்து இன்னைக்கு வந்து கடற்கரை பக்கத்துல தான் உன்னுடைய வீடு இருக்கு அப்படின்னா உனக்கு வீடு அப்படின்றது கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். 2004 அதாவது சுனாமி வருது. சுனாமி வரும் பொழுது சுனாமியால்
நேரடியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, நேரடியாக பாதிக்கப்படாமல் உனக்கு நேரடியாக தெரிந்தவன் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமாக 2.5 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. இது இது இந்திய சரித்திரத்திலே ஒரு அரசாங்கம் இவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க, யாரும் கட்டி கொடுக்கல. மானியங்கள் கொடுத்துருக்கோம், ஆனால் கட்டி கொடுத்துருக்காங்க. கட்டி கொடுத்தது அம்மா அவருடைய அரசாங்கம். ஸோ இதுவும் அவருடைய இதெல்லாம் சேரும். வேலைவாய்ப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது ஏறக்குறைய அதிமுகவுடைய 32 ஆண்டு காலத்திலையும் ஆண்டுக்கு, நான் சொல்றேன், இந்த ஒரு துல்லியமான ஒரு புதிய ஒரு கணக்கு தான், ஆண்டுக்கு 1100 இடங்கள், அதாவது பொசிஷன்ஸை கிரியேட் பண்றாங்க. இப்போ ஒரு கலெக்டர் இருக்காரு, அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு ஆஃபீஸில் ஒரு பியூனு, ஒரு கலெக்டர், ஒரு மேனேஜர்னு வைங்களேன். இது 3 தான் பொசிஷனு. இந்த கலெக்டர் எப்போ போறாரோ அப்போ தான் அடுத்த கலெக்டர் வருவார். இந்த பியூன் எப்போ பணி நிறைவு முடியுதோ அப்போ தான் அடுத்து. இதுதான் ஆனால் இந்த மாதிரி இந்த ஆஃபீஸில் 3 பேர் இருக்காங்களா, இதை இன்னும் 3 பேர் ஆக்குறது தான் பொசிஷன் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஆண்டுக்கு ஏறக்குறைய 1000லேருந்து 1100 பொசிஷன்ஸை புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க. இதுதான் வேலை வாய்ப்பை உருவாக்குறது. அதாவது வேலை கொடுக்கறது வேற, வேலை ஒருத்தர் வேலை விட்டு போயிட்டா, ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா வேலை கொடுக்கலாம். ஆனா வேலை வாய்ப்பை உருவாக்குறதுன்றது பொசிஷன்ஸை கிரியேட் பண்ணி உருவாக்குறது. இப்படி 32 ஆண்டு காலத்துல குறைந்தபட்சம் 32,000, அதாவது 1000 பொசிஷன் வைங்களேன், 32,000 பொசிஷன் வைங்களேன், 32,000 பேர் அப்படின்றது அப்படியே மல்டிப்ளை ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ அதுதான் அதாவது அடிப்படை வளர்ச்சி, கிராஸ் ரூட் லெவலில் யோசிக்கணும். இதை யோசிச்சது ஏறக்குறைய அம்மா அவர்கள் தான். அம்மா அவருடைய ஆட்சி நடந்ததுதான். ஸோ அம்மாவோட சிமெண்ட் திட்டத்தை பற்றி பேசிட்டோம், மினரல் வாட்டரை பற்றி பேசிட்டோம். அம்மா உப்பு 10 ரூபாய்க்கு வெளியில் உப்பு கிடைக்குதுன்னா அம்மா உப்பு 4 ரூபாய்க்கு கிடைச்சது. 20 ரூபாய்க்கு கிடைக்கும் போது அம்மா உப்பு 6 ரூபாய்க்கு கிடைச்சது. கல் உப்பும் கிடைச்சது, மெது உப்பும் கிடைச்சது. இப்போ இந்த உப்பே இல்லை. அதாவது இன்னைக்கு எல்லாத்தையுமே, அதாவது வீட்டுக்கு தேவை என்ன, நமக்கு தேவை இன்னைக்கு உப்பு தான் சாப்பாட்டுக்கு ஆதாரம். அப்போ அந்த உப்பை எவ்வளவு மானிய விலையில எவ்வளவு ஈஸியாக மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாங்க அம்மா கொடுத்தாங்க. இன்னைக்கு வரவங்க கொடுக்க மாட்டான். மாறாக இந்த திட்டங்கள்லாம் மறைச்சு இன்னைக்கு தெரிய விடாம ஆக்குன்னு நினைக்கிறான். இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். அதிமுக நமக்கு செய்த சாதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை ஃபுல்லா இந்த திமுக மார்க்கெட்டிங் பண்ணுது. 400 கோடி செலவழிச்சு மார்க்கெட்டிங் பண்ணுது திமுக. அதைத்தான் அதிமுக சொல்லுது, நாங்கள் ஒழுங்கா எங்களுடைய திட்டங்களை மார்க்கெட்டிங் பண்ணி தான் இன்னைக்கு நாங்கள் வேற மாதிரி இருந்திருப்போம். நாங்கள் மார்க்கெட்டிங்ல கவனம் செலுத்தாதான் எங்களுடைய ஒரே தவறு அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு அதிமுகவின் ஐடி விங் மிகச்சரியாக மிக துல்லியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதனால அந்த அதிமுகவினுடைய ஒவ்வொரு என்ன சொல்றது திட்டங்களையும் தேடி படிச்சாவது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதிமுகவுடைய மேன்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதிமுக வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சார். குறிப்பா அதிமுகல இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை பத்தியும், இப்போ அவர்கள் வழி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த அளவுக்கு திட்டங்களை மேம்படுத்தி இருக்கிறாரு அப்படின்றத பத்தி எங்களை நேயர்களுக்காக எடுத்து கூறியமைக்கு நன்றி.